சரஸ்வதி பூஜை என்று ஆயுத பூஜையும் செய்யப்படுகிறது. ஆயுதம் உபயோகிப்போர் படிப்பு, எழுத்து தொடர்புடையோர் தாங்கள் உபயோகிக்கும் கருவிகளையும், புத்தகங்கள், எழுதுகோல் போன்றவற்றையும் பூஜையில் வைக்கின்றனர். ஞானம் தரும் ஹயக்ரீவரை முதலில் வணங்கி பிறகு சரஸ்வதியை வணங்குகின்றனர். வெண்தாமரையில் அமர்ந்து வெள்ளாடை அணிந்து திருக்கரங்களில் அங்குஷம், வில், வஜ்ரம், கமண்டலம், சுபடி, வீணை, ஸ்படிக மாலை ஆகியவற்றுடன் பளிங்கு மேனியவளாக காட்சி தருகிறாள் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி கிருஷ்ணனின் முகத்திலிருந்து தோன்றியவள் என பிரம்ம வைவவர்த்தம் நூலும் சிவசக்தி என்ற கூர்ம புராணமும் கூறுகின்றன. சரஸ்வதி பூஜை என்று சரஸ்வதி அஷ்டோத்திரம், சகலகலா வள்ளி மாலை போன்ற சரஸ்வதி வழிபாட்டு பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். அன்று புத்தகத்தை படிப்பதோ ஆயுதங்களை பயன்படுத்துவதோ கிடையாது. பூஜையில் வைக்கப்பட்ட கருவிகளை மறுநாள் விஜயதசமி அன்று புனர்பூஜை செய்த பிறகே எடுத்து பயன்படுத்துவது வழக்கம். 9 இரவுகள் சக்தியாக விளங்கிய தேவி 10ஆம் நாள் சிவனுடன் அர்த்தநாரியாகி விடுகிறாள் என்பது ஐதீகம். மகிஷாசுரனை அழிக்க பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 பெரும் தேவியர்களும் ஓருருவமாக துர்கா தேவியாக உருவெடுத்து 9 நாட்கள் விரதம் இருந்து 10ஆம் நாள் மகிஷாசுரனை வென்று மகிஷாசுர மர்த்தினியாக வெற்றியின் திருவுருவமாக அருள் பாலிக்கிறாள். விஜயதசமி என்று அரச குடும்பத்தினர் வன்னி மரத்து அடிக்கு சென்று அம்மரத்தை வழிபட்டு கோவில்களில் அம்பு போடும் உற்சவம் நடத்துகின்றனர். வன்னிமரம் துர்க்கையின் அம்சம். ஆகவேதான் வன்னிமர வழிபாடு துர்க்கையின் வழிபாடாக கருதப்படுகிறது. வன்னிமரத்தை பூஜிப்பவர்களின் பாவங்கள் விளங்குகிறது. சத்ருக்கள் அழிகின்றனர். விஜயதசமி அன்று புனர்பூஜை செய்து வன்னிமரத்தை வணங்கி மகிஷாசுர மர்த்தினியை வழிபட்டு துர்க்கையின் அருளை பரிபூரணமாக பெறலாம். துர்க்கையானவள் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசியில் மகாலட்சுமியாக அவதரித்து சுக்லபட்ச அஷ்டமி திதியில் மகிஷனை வதம் செய்து நவமியில் தேவர்கள் தன்னை வழிபட விஜயதசமி என்று தேவர்களிடமிருந்து விடைபெற்று மணித்வீபம் செல்கிறாள். சிம்ம வாகனத்தில் விற்றிருக்கும் துர்க்கை தேவர்கள் தேஜஸிலிருந்து தோன்றியவள் என்பதால் சர்வ தேவதா என்றும், முக்குணங்கள் கொண்டவள் என்பதால் திரிகுணா என்றும் அழைக்கப்படுகிறாள். லட்சுமி தேவி பூலோகத்தில் அலர்மேலும் அங்கையாக பிறந்து விஷ்ணு பெருமானாகிய திருப்பதி ஏழுமலையானை மணாளனாக அடையும் பொருட்டு நவராத்திரி 9 நாட்களும் தவமிருந்து தன் விருப்பம் நிறைவேற பெற்றிருக்கிறாள் என்பது புராண வரலாறு. சரஸ்வதியும் இந்த நவராத்திரி 9 நாட்களும் பிரம்மாவை குறித்து தவமுயற்றி வழிபட்டிருக்கிறாள். விஜயதசமி என்று அனைவரும் தங்கள் குருவிற்கு வணக்கம் தெரிவித்து குரு தட்சிணை அளிப்பது மரபு. வருடம் முழுவதும் வெற்றி பெற குருவின் அருளே பிரதானமானது என்பதை உணர்ந்து குருவை வணங்க வேண்டும். ஜனமே ஜெய விஜயன் மன்னன் வியாச முனிவரிடம் நவராத்திரியின் மகிமையும் அதை கொண்டாடும் வழிமுறைகளையும் கேட்டபோது அவற்றை முனிவர் எடுத்து கூறினார். கன்னிகா பூஜை போது குமாரியை பூஜிப்பதால் வறுமை நீக்கமும்